ஹலோ கனி சேனல் பீப்புள், வெற்றி வசந்தன் வைஷ்ணவி இவங்க 2 பேரோட லவ் மேரேஜ் கிட்டத்தட்ட சோஷியல் மீடியாவே ரொம்பவே ஷாக்கிங்காக வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதை தாண்டி அங்கே நடக்கிற நிறைய விஷயங்கள் இன்னும் நமக்கு பேர் அதிர்ச்சியை கொடுக்க ஆரம்பிச்சிது. ஸோ அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வைஷ்ணவியும் சரி வெற்றி வசந்தும் சரி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க லைவாக. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு எங்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க, இப்போ தான் நாங்கள் புதுசாக கல்யாணம் ஆகியிருக்கோம், ரொம்ப நாங்கள் ஒர்க் ப்ரெஷரில் இருக்கோம். ஆல்ரெடி எங்கள் நிச்சயதார்த்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என் ஃபேஸ் எவ்வளோ சோகமாக இருந்துச்சு, அதால் எவ்வளோ பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்களுக்கு எவ்வளோ ஒர்க் ப்ரெஷர் ப்ளஸ் எவ்வளோ மேரேஜ்க்கான ப்ரெஷர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஏன்னா மேரேஜ்க்கான எல்லா ஒர்க்குமே நாங்கள் தான் கூட இருந்து பார்த்துக்கிட்டோம். நிறைய பேர் ஆள் வச்சு பார்த்துக்கிட்டாலுமே கூட நாங்கள் எங்களோட கல்யாணத்தை விழுந்து கவனிச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்களுமே கூட இருந்து வேலை செஞ்சோம். எல்லாத்தையும் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தூக்கம் இல்லாமல், இது மட்டும் இல்லாமல் நடுவில் நிறைய கார்பரேட்ஸ்க்கு நிறைய ஹேட் ஷூட்ஸ் கொடுத்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய சீரியல் ஷூட்ஸ் இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் மேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருந்தது. இதனால் நாங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கும். அதனால் நிறைய பேருக்கு இன்டர்வியூ கொடுக்க முடியல. இன்னும் மேரேஜ் நடந்துமே நாங்கள் எந்த ஒரு விஷயமே அப்டேட் பண்ணாமல் இருந்துகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் கேட்க கஷ்டமாக தான் இருந்துகிட்ருக்கு. பட் இருந்தாலுமே வேறு சூழ்நிலை இல்லை. நாங்கள் அந்த மாதிரி ஸ்டக் ஆகிருக்கோம். நாங்கள் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் வெளியெல்லாம் போய் ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கப்புறமா உங்களுக்கான எல்லா அப்டேட்ஸுமே நீங்கள் கேட்குற மாதிரி நாங்கள் கொடுக்குறோம். நிறைய பேர் டிஎம்ஸில் மெசேஜ் பண்ணிவிட்டு எனக்கு ரிப்ளை கூட பண்ண மாட்டீங்க, கமெண்டுக்கு ஃபஸ்ட்லாம் ரிப்ளை பண்ணுவீங்க, இப்போ பண்ணக்கூட மாட்டீங்க, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் உண்மையாகவே எந்த கமெண்ட்ஸுமே பார்க்கறதில்ல. ஏன் அப்படின்னா நிறைய நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் அதை நான் கண்ணில் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. எங்கள் 2 பேருமே நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே டயர்டாக ஃபீல் பண்ணுறோம். மேரேஜ் அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் இந்த மாதிரி ஒர்க்கில் ரொம்ப ஸ்டக் ஆனதுனால நாங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கோம். ஸோ அதனால் தயவு செய்து இதுக்கான வழியை அது கொஞ்சம் எனக்கு ஃப்ரீனஸ் கொடுங்க. நாங்கள் அதுக்கப்புறம் நாங்களே இன்டர்வியூ நிறைய விஷயங்களை உங்களுக்கு மேல் கொண்டு அப்டேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட்டாக ஃபேன்ஸ்க்கு வச்சுருக்காங்க. ரெண்டாவது நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி படத்தோட அப்டேட் எப்படியோ வந்துருச்சுப்பா, அப்டேட்டா ட்ரைலரே வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்பவே பிரமிச்சு போய், என்னப்பா இது வேறு மாதிரி இருக்கார் அஜித்குமார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்பவே பிரமிச்சிட்டு இருக்கும்போது, இந்த படம் ஹாலிவுட் படத்தோடமான பிரேக் டவுன் அப்படின்ற படத்தோட தழுவிய ஒரு காட்சிகளாக இருக்குது. மொத்தமே கதையுமே அப்படி தான் இருக்குது. அதை அந்த டீமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் ஒரு ஹாலிவுட் படத்தை நீங்கள் தழுவி கதையாக எடுத்து ரீமேக் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அவங்கக்கிட்ட நீங்கள் பெர்மிஷன் அப்படின்றத வாங்கணும். அதை வாங்காமே நீங்கள் பாட்டி எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ அதனால் அந்த ஹாலிவுட் நிறுவனத்துக்கு இதுக்கு நியூஸ் போய் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நஷ்ட ஈடு அப்படின்றத விடாமுயற்சி படத்துக்காக கேட்டிருக்காங்க. அதை நஷ்ட ஈடு எவ்வளோனா 150 கோடி. 150 கோடி கொடுத்தா மட்டுமே நீங்கள் ரிலீஸ் பண்ணணும், இல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிச்சிருக்காங்க. ஸோ இது என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கைஸ். பை. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.